அண்மை செய்தியை பார்க்கிறோம். கல்வராயன் மலை மக்களின் தற்போதைய நிலை என்ன என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, விரிவான விவரம். இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கை பொறுத்தவரை நீதிமன்றம் தாமே முன்வந்து தொடர்ந்த வழக்காகும். அதாவது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழ்மணி என்பவர் ஒரு தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்திருந்தார். அது தொடர்பாக அவர் இந்த கல்வராயன் பகுதி மக்கள் இன்னும் பழங்குடியின தாழ்த்தப்பட்ட மக்கள், அந்த பட்டியலின மக்கள் இருப்பதாகவும் அவர்களுக்கு இன்னும் போதுமான அளவிற்கு எந்த வசதியும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று அவர் கொடுத்திருந்த நேர்காணலை அடிப்படையாக வைத்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொண்டார். எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் குமரப்பன் ஆகியோர் அடங்கிய முன்புதான் இந்த வழக்கு விசாரணை கடந்த 2 வாரங்களாக நடைபெற்று வந்தது. 2 வாரத்துக்கு முன்னர் விசாரணைக்கு வந்தது, பின்னர் தள்ளி வைக்கப்பட்டது. இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் இந்த வழக்கை பொறுத்தவரை 1976 76க்கு முன்னர் வரை இவர்கள் இந்திய சமசார்பு இணைக்கப்படவில்லை, இப்படி ஒரு பகுதி இருப்பதே நாட்டுக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது. இந்த கல்வராயன் பகுதி மக்களுக்கு எந்த விதமான வாக்குரிமையோ இல்லை என்றால் அவர்களுக்கு அடிப்படை வசதிகளோ அவர்களுக்கு எந்த விதமான எதுவுமே சலுகையும் செய்யப்படவில்லை. அங்கு ஒரு மன்னராட்சி போன்று, ஒரு புனித மன்னர் போன்று வாழ்ந்திருக்கிறார் என்பதையும் நீதிபதி சுட்டிக்காட்டினார். அது மட்டுமல்லாமல் 1996க்கு பிறகுதான் இந்த பகுதி மக்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டுள்ளது. அதுவும் வாக்குரிமையை நீங்கள் பெட்டியை கொண்டு அங்கு வைத்து அவரோட வாக்கு வாங்கி விட்டு வந்துவிடுவதும் சரி. அப்ப அரசு இது போன்ற நடவடிக்கை அரசு ஈடுபட்டுள்ளதா? இவ்வளவு நாட்களும் இவருடைய அடிப்படை வசதி ஏதாவது செய்து கொடுத்தீர்களா? அவர்கள் வாக்கு மட்டும் உங்களுக்கு வேண்டும், அவர்களுக்கு அடிப்படை வசதி செய்து ஏன் கொடுக்கவில்லை என்ற கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் தரமறையாக கேள்வி எழுப்பினார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் மாவட்ட ஆட்சியர், ஆர்டிஓ, பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். அந்த அரசு அதிகாரிகள் இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்? அந்த பகுதி மக்களுடைய மேம்பாட்டிற்காகவோ அவருடைய அடிப்படை உரிமைகளுக்காகவோ ஏதாவது செய்திருக்கிறார் என்று நீதி கேள்வி எழுப்பினார்கள். இதையடுத்து இந்த நேர்காணலித்த நீதிபதியை நீதிமன்றத்துக்கு உதவிடும் வகையில் அமைக்கக்கூடியாக நியமிப்பதாகவும் அவர் இந்த நீதிமன்றத்துக்கு உதவிடும் வகையில் இந்த வழக்கில் செயல்படுவார் என்றும் அரசு தரப்பில் இது குறித்து அவர்களுக்கு என்னென்ன அடிப்படை வசதி செய்யப்பட்டுள்ளன என்பதை நேரில் சென்று அது ஒரு குழு அமைத்து நேரில் சென்று பார்வையிட்டு ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார்கள். தேவைப்பட்டால் மீடியாக்களை அழைத்து செல்லலாம் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணை ஜூலை 24ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விக்னேஷ். சுப்பையா, பட்டியலின பழங்குடியின மக்களின் சலுகைகள் அவர்களை சென்றடைந்துள்ளதா? அரசின் நலத்திட்டங்கள், சலுகைகள் கல்வராயன் மலைப்பகுதி மக்களை சென்றடைந்துள்ளதா? போன்ற அடுக்கடுக்கான பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. இதற்கு அரசு தரப்பிலிருந்து ஒரு கேள்விக்காவது பதில் கொடுத்திருந்தாங்களா? என்ன சொல்லியிருந்தாங்க? இப்போ அரசு நீதிபதி வழக்கை விசாரணைக்கு எடுக்கும் பொழுது சில கதைகளை சொல்லியிருந்தார். அதாவது கடந்த காலங்களில் சுதந்திரத்துக்கு போய் எந்த மாதிரி நிலைமை நடைபெற்றது என்பதை சொல்லியிருந்தார். அரசு தரப்பை பொறுத்தவரை இது போன்ற நிகழ்வுகள் அவங்களுக்கு போதுமான அளவிற்கு எந்த விதமான வசதி செய்யப்படவில்லை என்பதை அரசு தரப்பில் ஒப்புக்கொண்டுள்ளனர். ஏனென்றால் இது இந்து நேரத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேலாகவே இந்த மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கு எந்த விதமான வசதியும் செய்யப்படவில்லை என்று நீதிபதி குற்றம் சாட்டிய பொழுது அரசு தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி இருந்தார். அவர் இதை அவமதிப்பது போன்றுதான் அவர் எந்த விதமான பதிலும் அளிக்கவில்லை. ஆனால் இது சில கடந்த காலங்களில் ஜாகிதாய் முறை இருந்ததாகவும் அவர்களை பல்லக்கில் வைத்து அழைத்து செல்வார் என்ற கதையெல்லாம் நீதிபதி சொன்னதை அடுத்து அரசு தரப்பிலும் இதற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் ஆமாம் கடந்த காலம் நடந்த உண்மைதான் என்பதை ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஆனால் தற்போதும் இதேபோல் நிலை இருக்கிறது. அவர்களுக்கு எந்த விதமான வசதியும் இல்லை. அந்த பகுதி மக்களுக்கு இன்னும் வரை அந்த பகுதி மக்கள், பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 95 விழுக்காடு மக்கள் அங்கு பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த வசதியும் செய்யப்படாமல் எப்படி அரசு புறக்கணித்துள்ளது என்பது ஒரு வேதனையான விஷயமா இருக்குது, அதிர்ச்சியாக இருக்கிறது என்று நீதிபதி தெரிவித்தார். அதற்கு நீதிபதியை சொன்னார், அரசு தரப்பு வக்கீல் கூட அதிர்ச்சியாக, நான் சொல்வதை கேட்டு அதிர்ச்சியாக இருக்கும், அவருக்கு கூட இந்த நிகழ்வு அதிர்ச்சியாக இருக்கக்கூடும். தயவுசெய்து சம்பவ இடத்துக்கு போங்க, நேரில் சென்று விசாரிகள், அதிகாரிகளை வைத்து அவர்களுடைய குறைகள் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டுள்ளார்கள், அவருக்கு என்ன நடவடிக்கை தேவை, அவருக்கு எந்த விதமான உதவி செய்யப்பட வேண்டும் குறித்து முழுமையான ஒரு ரிப்போர்ட்டை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளனர். அரசு தரப்பு இதை ஏற்றுக்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்வதாக வாக்குறுதி அளித்துள்ளது. 2 வாரம் கழித்து இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுப்பையா.